லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்வர் விஜய் வசம் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில்தான் தமிழகத்தின் 25 மாநகராட்சிகளும் செயல்படுகின்றன. மாநகராட்சிகளில் உள்ள கட்டடங்கள், வீடுகள், நிலங்களுக்கு சொத்து வரி வசூலிக்கப்படுகிறது. புதிதாக வீடு, வணிக கட்டடங்கள் கட்டும் போதும் அதற்கான சொத்து வரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதன்படி சதுர அடிக்கு ஏற்றவாறு வீடு, வணிக கட்டடங்களுக்கு சொத்து வரியை மாநகராட்சி நிர்வாகம் நிர்ணயம் செய்யும். அதில்தான் கடந்த ஆட்சிகளில் கட்சி நிதி வசூல் செய்யப்பட்டது. தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதே நடைமுறை தொடருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது: மாநகராட்சி பகுதிக்குள் வீடு கட்ட அனுமதி கோருவோரிடம் சதுர அடிக்கு 10 ரூபாய், வணிக கட்டடங்களுக்கு விண்ணப்பித்தால் சதுர அடிக்கு 20 ரூபாய் என கடந்த ஆட்சிகளில் கட்சி நிதி என்ற பெயரில் வசூல் செய்யப்பட்டது. துறை மேலிடம் ஒருவரை நியமித்து மாநகராட்சி அதிகாரிகள் வாயிலாக இந்த வசூலை செய்தது. மாவட்ட பொறுப்பு அமைச்சர், துறை அமைச்சர், துறையின் உயர் அதிகாரிகள், கவுன்சிலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் என பலரின் கைகளுக்கும் வசூல் பணம் சென்றது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய மாநகராட்சிகளில்தான் இந்த வகை வசூல் அதிகமாக நடந்தது. அதேபோல் சொத்து வரியை குறைத்து மதிப்பிட பரப்பளவை குறைத்து காட்டுதல், அதிக வரி விதிக்கப்படும் வணிக கட்டடங்களை குறைந்த வரி கொண்ட குடியிருப்பு கட்டடங்களாக காட்டுதல் போன்ற விதிமீறல்களும் நடந்தன. இந்த முறைகேட்டில்தான் மதுரை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்களும் அதிகாரிகளும் சிக்கினர். தற்போது கட்சி நிதி, லஞ்சம் போன்றவற்றுக்கு எதிராக தன் அரசு செயல்படும் என முதல்வர் விஜய் அறிவித்த நிலையில் அவரது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில் இன்னமும் இந்த வசூல் நடைமுறை தொடருகிறது. லஞ்சம் கொடுக்காதோர் விண்ணப்பங்களை வாரக்கணக்கில் அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின. இந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.